ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? காலையில் என்னடா இது கண்கொள்ளா காட்சின்ற மாதிரி தான் ஸ்டார்ட் ஆச்சு. ரொம்ப நாளாக நம்ம வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும், இந்த பூனை வந்து சாப்பிட்டுட்டு போகும் வீட்டுக்கெலாம் வந்து. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி குட்டி போட்டிருந்தது. நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் குட்டி எத்தனை போட்டிருக்கோம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. என் ஆசையை நிறைவேற்றுறதுக்காகவே வந்து குட்டிகளை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்திருக்கு போல் எனக்கு காட்டுறதுக்காக. கொஞ்சமாக பால்லாம் வச்சுருக்கேன். இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கி வீட்டுக்கெலாம் வர வைக்கணும். நார்த் இந்தியன் ஸ்டைலில் கடலைப்பருப்பு சுரக்காயெல்லாம் போட்டு ஒரு கூட்டு தான் ரெடி பண்ணியிருந்தேன். வெங்காயம் இஞ்சி பூண்டு கொரன்னு அரைச்சி எடுத்துக்கணும். கடலைப்பருப்பை 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டு சுரக்காய் வந்து கொஞ்சம் பெரிய துண்டுகளாக கட் பண்ணிக்கணும். தாளிப்புக்கு கொஞ்சமாக சீரகம், காஞ்ச மிளகா, ஒரே ஒரு பிரியாணி இலை போட்டுட்டு அரைச்சி வச்ச வெங்காயம் பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு சுரக்காயும் போட்டு நமக்கு தேவையான மசாலா எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் தனி மிளகாய் தூள், மஞ்சள் பொடி மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஊற வச்சுருக்க கடலைப்பருப்பு 2 தக்காளி சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி வச்சுட்டு 4லேருந்து 5 விசில் விட்டுனா ரெடியாகி வந்துடும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் திக்காகி வந்துடும். சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.